அழைக்கிறான் மாதவன். இப்படி ஒரு மிஸ்டேக்கா, 2 மிஸ்டேக்கா, ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஆனா, நமக்குள்ளேயும் ஒரு கேள்வியும் கேட்டுப்போம். ஏங்க என் லைஃப் மட்டும் இப்படியே இருக்கு? அப்படின்னு கூட கேள்வி. நம்ம செய்யக்கூடிய செயலும், ஆனா எதிர்பார்க்கிற ரிசல்ட்டுமே வேற மாரி இருக்கு. இப்போ நீங்க ஒரு செயல் செய்வீங்க. அந்த செயல்னால ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆனா, இந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணாம். நீங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. வேற மாரியான ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனா, அந்த ரிசல்ட் உங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? இந்த செயல் செய்தா அந்த ரிசல்ட் வரவே வராது. இப்போ நீங்க வீட்ல நான் டெய்லியும் தூங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா, எனக்கு 6 பேக் வரணும். எப்படி வரும்? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க லேட் நைட்ல சாப்பிடுவீங்க. லேட் நைட்ல தூங்குவீங்க. லேட் நைட்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. ஆனா, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் எல்லாமே சூப்பரா நடக்கணும் அப்படின்னா வாய்ப்பே இல்ல. நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. ஆனா, சாப்பிடுறது லேட் நைட்ல சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ எடுத்துக்கிறது. அப்ப எப்படி ஹெல்த்தியா ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்க முடியும்? இப்போ நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு, இந்த ஒரு விஷயத்த ரிசல்ட் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நான் சரியா பண்ணிட்டு சரியா எதிர்பார்த்தேன்னா ஓகே. ஆனா, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்க்குள்ள இருக்கிறேன்னா, அது நடக்கவே நடக்காது. அப்ப லேட் நைட்ல சாப்பிடுவீங்க, ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடுவீங்க. ஆனா, பாடி நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி சோஷியல் மீடியாவ மைண்ட்லெஸ்ஸா நீங்க ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. உட்காந்து அதில ஒரு 5 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்காக நீங்க ஒதுக்கப்பட்ட டைமே ஒரு 9 மணி நேரம், 10 மணி நேரம். அதிலயும் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் இந்த சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றதே போயிடுச்சு அப்படின்னா, நீங்க எப்படி உங்களோட வேலைய எஃபெக்டிவா பண்ணுவீங்க? ஸோ அப்படி எஃபெக்டிவா பண்ணல அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு இடத்த ரீச் பண்ணுவீங்க? எப்படி அந்த ஹைட்லாம் நீங்க போவீங்க? இப்போ சோஷியல் மீடியான்றது சூப்பரான ஒரு டூலு. அந்த டூல வச்சு நீங்க எப்படி உங்களோட பிசினஸ குரோ பண்ணணும்? உங்கள நீங்க எப்படி குரோ பண்ணிக்கணும்ன்றத சூப்பரா பார்க்கலாம். ஆனா, இந்த மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்றது தான் கூடாது. அதே மாதிரி என்னோட பாடியில நல்ல எனர்ஜியா நான் ஃபீல் பண்ணணும். நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் செயல்படணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு போய் படுக்கக்கூடிய டைம் என்னன்னு கவனிங்க. ஆனா, நீங்க போய் படுக்கக்கூடிய டைமு ஒரு 2 மணி, 3 மணி. அப்ப நீங்க 3 மணிக்கு நீங்க படுத்தீங்க அப்படின்னா, நீங்க எழுந்திரிக்கக்கூடிய நேரம் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 9 மணிக்கு, 10 மணிக்கு நீங்க எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா, அங்கருந்து ஒரு 6 ஹார்ஸ் ஸ்லீப் நான் தூங்கியிருக்கேன். ஒரு 7 ஹார்ஸ் ஸ்லீப் தூங்கியிருக்கேன். ஓகே தானே! மத்தவன் தூங்குன டைம்ல தானே நானும் தூங்கியிருக்கேன். அதே டியூரேஷன்ல தானே தூங்கியிருக்கேன் அப்படின்னா, இங்க டியூரேஷன் மேட்டர் இல்ல. எந்த நேரத்தில படுத்து, எந்த நேரத்தில எழுந்துறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ முன்னாடி நாளே ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நான் படுத்துட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்ல. தேவையில்லாம மைண்ட்லெஸ்ஸா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு, லேட் நைட்டா நீங்க போய் படுத்துட்டு, காலையில லேட்டா எழுந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த அச்சீவே பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில எழுந்தவங்க தான் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சனா இருக்காங்க. ஏன்னா, நீங்க ஒரு 10 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா, மத்தவங்க அவங்களோட டேவ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அந்த 3 மணி நேரம் அவங்க ரொம்ப எஃபெக்டிவா வொர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்க அப்பதான் எழுந்தே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில லஞ்ச் டைமே வந்துரும். அந்த லஞ்ச் டைம் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு டேல பாதி டே போன மாரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலைய நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட ஆரம்பிப்போம். இப்படி தூங்குறதுனால பல விஷயங்கள் மாறுது. இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன நீங்க மாத்திட்டீங்கனாலே, இந்த சக்சஸ் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்க இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, லேட் நைட்ல சாப்பிடுறீங்களா? லேட் நைட்ல சாப்பிடுறத தவிர்த்துங்க. அதே மாரி ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமா எடுத்துக்கிறீங்களா? ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ சாப்பிடுறத தவிர்த்துங்க. அதே மாதிரி லேட்டா போய் படுக்கிறீங்களா? லேட்டா படுக்காம சீக்கிரமா படுத்து, சீக்கிரமா எழுந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம். நானும் உங்கள மாரி 7 ஹார்ஸ் தூங்குறேன் தானே! அப்ப எனக்கு நடக்குது தானே! இல்ல. அதை விட என்ன அப்படின்னா, உங்களோட உடம்புல எப்போ அந்த ஆகாய சக்தி அதிகமா இருக்கோ, அப்பதான் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஆகாய சக்தி நீங்க எவ்வளோ சீக்கிரமா படுத்துட்டு, எவ்வளோ சீக்கிரமா எழுந்திரிக்கிறீங்களோ, அத பொறுத்தே கிடைக்குது. அதே மாதிரி தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்றத, மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் உங்களோட சோஷியல் மீடியாவை பயன்படுத்திங்க. மற்ற நேரங்கள்ல ரொம்ப மைண்ட்ஃபுல்லா உங்களோட வேலைகள செய்யுங்க. நீங்க இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாற ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க பாருங்க, யுவர் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டூ யுவர் ஹேபிட்ஸ். அப்போ உங்களோட ஹேபிட்ஸ் தான் உங்களோட ரிசல்ட்ஸையே தீர்மானிக்குதுன்னும் போது, நீங்க என்னென்ன மாதிரியான ஹேபிட்ஸ நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க தான் கவனத்துல வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். வேற லெவல்ல ஒரு குரோத் இருக்கும். அப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, அத விட ஒரு பெரிய குரோத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்றைய தினத்துல இருந்து நீங்க எந்த மாதிரியான விஷயத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த எல்லா விஷயத்தையும் இமிடியேட்டா என்னால சேஞ்ச் பண்ண முடியலனாலும், இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு எடுத்து மாத்தலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.